திருமண பொருத்தத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். அதாவது ஆண் லக்கணத்துக்கும் பெண் லக்கணத்துக்கும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது நம்பர் 1 ஆண் லக்கணம் பெண் லக்கணம். அதாவது 1, 5, 9, 4, 7, 10 இப்படி கேந்திரத்தில் திரிகோணத்தில் இருந்தால் அதை நம்பர் 1 குவாலிட்டி எடுத்துக்கணும். ஆண் லக்கணமும் பெண் லக்கணத்துக்கும். பெண் லக்கணத்துக்கு தான் நம்ம பொருத்தம் பார்க்குறோம், பெண் நட்சத்திரத்துக்கு தான் பொருத்தம் பார்க்குறோம். அதனால் பெண் லக்கணத்துக்கு ஆண் லக்கணம் 1, 5, 9 வருதா, 4, 7, 10, 2, 11 வருதான்னு பார்க்கணும். வந்ததுன்னா அது வந்து நம்ம ஓகே பண்ணலாம், ஃபஸ்ட் குவாலிட்டி. ரெண்டாவது ராசி. ராசினா பெண்ணினுடைய ஒரு சந்திரன் நிற்கக்கூடியது ராசி, ஆண் சந்திரன் நிற்கக்கூடியது ராசி. இந்த 2 ராசிகளும் அதே மாதிரி 1, 5, 9, 2, 4, 7, 10, 11 இது மாதிரி வந்ததுன்னா அது வந்து இரண்டாவதாக அதுவும் ஓகே சொல்லுதுன்னு அர்த்தம். மூணாவதாக என்ன பண்ணணும்னா, இவங்க பெண்ணினுடைய லக்கணாதிபதியும் ஆணினுடைய லக்கணாதிபதியும் அதே மாதிரி 1, 4, 7, 10, 2, 5, 9, 11 இது மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா அது வந்து மூணாவது அமைப்பில் அது சிறப்பு பெற்றிருக்குதுன்னு அர்த்தம். நாலாவதாக இவங்களுடைய 7 அதிபதியும் பெண்ணினுடைய 7 அதிபதியும் ஆணினுடைய 7 அதிபதியும் இதே மாதிரி 1, 5, 9, 2, 4, 7, 10, 11 இது மாதிரி இடத்துல இருந்ததுன்னா இது 4வது ஸ்டெப்லேயும் ஓகே. 5வது பெண்ணினுடைய செவ்வாய்க்கு ஆணினுடைய சுக்கிரன் இதே மாதிரி 1, 5, 9, 2, 4, 7, 10, 11 இருந்துட்டாங்கன்னா 5வது ஸ்டெப்பு அவங்களுக்கு வந்து பாஸு. இந்த 5 ஸ்டெப்லேயும் பாஸு. அதுக்கு அடுத்தது இந்த இதில் பாஸ் ஆகிடுது. அப்புறம் மேலே நம்ம நட்சத்திர பொருத்தத்தில் வந்து பார்க்கும்போது முதல் 3 இருக்கும், தினம் கணம் மகேந்திரன் இருக்கும். 3ல் 1 இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது வந்து இது யோனி ராசி ஸ்திரீ தீர்க்கம். இந்த 3ல் 1 இருந்தால் போதும். அதுக்கு அடுத்தது ராசி அதிபதி ரஜ்ஜு வேதைன்னு சொல்லி 3 இருக்குது. 3ல் 1 இருந்தால் போதும். மொத்தத்தில் 3 பொருத்தங்கள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் செய்யலாம். இருந்தாலும் முதல் 3ல் வந்து கட்டாயமாக 1 இருந்தால் தான் எடுத்துக்கணும். 2வது 3ல் கட்டாயமாக 1 இருந்தால் தான் எடுத்துக்கணும். 3வது 3ல் கட்டாயமாக 1 இருந்தால் தான் எடுத்துக்கணும். இதில் 1 இல்லைனாலும் அந்த ஜாதகத்தை வந்து தயவுசெய்து எடுக்க வேண்டாம், இணைக்க வேண்டாம். அது ஏதாவது ஒரு ட்ரபிளை கொடுத்துருக்குது, பார்த்துருக்குறோம். பார்த்ததுனால நாம் இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ வந்து தினகணம் யோனி அதில் வந்து ஸ்திரீ தீர்க்கத்தில் வந்து 3மே சரியாக இருக்குது, அடுத்ததில் 3மே சரியில்லை, அடுத்ததில் 3மே சரியாக இருக்குது, 6 பொருத்தம் வருதுன்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 3ல் வந்து 1 இல்லை, 2வது 3ல் சரியாக இருக்குது, 3வது 3லையும் சரியாக இருக்குது. அப்புறமேலே அந்த நாடி பொருத்தம்னு சொல்லுவாங்க, விருச்ச பொருத்தம்னு சொல்லுவாங்க. இதிலெல்லாம் வருது மொத்தமாக 8 பொருத்தம் காட்டினாலும் 7 பொருத்தம் காட்டினாலும் நம்ம எடுக்கக்கூடாது. கம்பல்சரி ஃபஸ்ட்டு 3ல் 1 இருந்தே ஆகணும், 2வது 3ல் 1 இருந்தே ஆகணும், 3வது 3ல் 1 இருந்தே ஆகணும். இது பேசிக் ஸ்ட்ரக்சர், இது இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே கூடுதலாக இருந்தால் ரொம்ப நல்லது. இது வந்து நட்சத்திர பொருத்தம் வந்து கம்பல்சரி எல்லோரும் பார்க்கணும். நம்ம தான் சிங்கம் புலி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நட்சத்திர பொருத்தத்தில் ஒன்றும் கிடையாது, கட்ட பொருத்தம் தான் பார்க்கணும்லாம் கிடையாது. அதையும் தான் பார்க்கணும், இதையும் தான் பார்க்கணும். ஏன்னா திருமணங்கிறது 1000 காலத்து பயிர். 1000 காலத்து பயிரை நம்பி நம்மக்கிட்ட ஒப்படைக்கும் போது அந்த 1000 காலமும் அந்த பயிர் வளர்ந்து மகசூலை கொடுத்து நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும். நம்மளால் வந்து அங்கே பிரச்சனைகள் ஆகக்கூடாது அப்படிங்கிறது நம்ம தெளிவுபடுத்தி நம்ம சொல்லணும். அப்போ சொல்கிறதுக்கு இந்த ஒரு அமைப்புகளை கடைப்பிடிங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த 7ஆம் இடத்துல வந்து ராகு இருக்கிறாருன்னா பெண்ணுக்கு வந்து 7ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா ஆணுடைய ஜாதகத்துக்கு லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி ராகுவாக இருந்துட்டா இந்த ராகுக்கு காமன் செட் ஆகிக்கும். இந்த ராகுக்கு அந்த ராகுக்கு காமன் செட் ஆகிடும். அதே மாதிரி பெண்ணுக்கு 7ஆம் பாவகத்தில் நிற்கக்கூடிய கோல் வந்து ராகு சாரம் வாங்கியிருந்ததுன்னா அதே மாதிரி பையனுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி ராகு சாரம் வாங்கியிருந்தாலும் அவங்கள இணைச்சிடலாம். ராகுக்கு தோஷத்துக்கு தோஷம் சௌமியமாகிடும். அதுக்கு அடுத்தது தோஷ சௌமியங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதாவது லக்கணத்துக்கு 2, 4, 7, 8, 12ன்னு போட்டு, அதே மாதிரி சந்திரனுக்கு 2, 4, 7, 8, 12ன்னு போட்டு, சுக்கிரனுக்கு 2, 4, 7, 8, 12ன்னு சொல்லி போட்டு, இப்போ வந்து லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இயற்கை பாவிகள் என்று சொல்லக்கூடிய குஜாதி ஐவர் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த 5 பேரும் 2ஆம் இடத்துல இருந்தால் 1ன்னு போட்டுக்கோங்க, 4ஆம் இடத்துல இருந்தால் 1ன்னு போட்டுக்கோங்க, 7ல் இருந்தால் 1ன்னு போட்டுக்கோங்க, 8ல் இருந்தால் 1ன்னு போட்டுக்கோங்க, 12ல் இருந்தால் 1ன்னு போட்டுக்கோங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 தோஷம். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒவ்வொரு தோஷம் லக்கணத்துக்கு தான் உயிருக்கு தோஷம் 1 எடுத்துக்கணும். உடம்புக்கு சந்திரனுக்கு பார்க்கும்போது 4 கட்டத்துலேயும் அந்த இயற்கை பாவிகள் இருந்தாங்கன்னா 6 தோஷம் கொடுக்கணும். அப்போ 4க்கும் சேர்ந்து 5க்கும் சேர்ந்து 5 2 தோசை வரும். அங்கே வந்து 5 தோசை, இங்கே 2 7 தோசை வரும். அதுக்கடுத்து சுக்கிரனுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்ததுன்னா அதுக்கு வந்து கால் தோசம் போட்டு கணக்கு போடணும். போட்டு மொத்தமாக எவ்வளோ தோசம்னு சொல்லி கணக்கு போடணும். இது பெண்ணுக்கு போட்டுட்டு ஆணுக்கும் போடணும். பெண்ணினுடைய தோஷத்தை விட ஆணினுடைய தோஷம் அதிகமாக இருக்கணும். பெண்ணினுடைய தோஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகமாக இருந்ததுன்னா 3/4 தோஷம் வரலும் அதிகமாக இருக்கலாம்.
ஒரு சொந்த பந்தமாக இருந்ததுன்னா 1.5 தோசை வரல அதிகமாக இருக்கலாம். சொந்த பந்தமாக இருந்தால் பிளட் சர்க்குலேஷன் ரிலேஷன் இருந்ததுன்னா கட்டாயமாக திசுக்களில் தாத்தா பாட்டி இந்த தாத்தா பாட்டி ஏதோ ஒரு வகையில் அந்த கனெக்ட் ஆகும்போது அந்த திசுக்களினுடைய இது வந்து அவங்களுக்கு காம்பன்சேட் ஆகி ஒரு சில இது கோபம் வேகத்தெல்லாம் வந்து தணிச்சு கொடுத்துரும். அதே பிரத்தியில் இருந்து கல்யாணம் பண்ணுற மாதிரினா கட்டாயமாக பெண்ணினுடைய தோஷங்களை தோசை சாமியத்தில் பெண்ணினுடைய தோசை சாமியத்தை விட ஆணினுடைய தோசை சாமியம் வந்து அதிகமாக இருக்கணும். கம்மியாக இருந்ததுன்னா ஒரு மாடு உயரமாக இருக்குது, இன்னொரு மாடு குட்டியாக இருக்குது, ரெண்டையும் வண்டியில் கட்டி ஓட்டினா கொஞ்ச நேரத்தில் ஒரு மாட்டுக்கு கழுத்தில் வந்து கட்டி வந்து புண்ணாகி அந்த மாடால் வந்து இழுக்க முடியாது அப்படிங்கிறது கணக்கு. இதுக்கு பேர் தான் சௌமியம். சௌமியம்னா சமநிலைப்படுவது. இவங்களுடைய தோஷத்துக்கும் அவங்கள தோஷத்துக்கும் சமநிலைப்படுத்தினா தான் இந்த மாட்டு கழுத்தையும் வலி வராது, அந்த மாட்டுக்கும் கழுத்தில் வலி வராது, வண்டி கரெக்டாக போகும். அப்படிங்கிறது தோஷ சௌமியங்கிற ஒரு சப்ஜெக்டை நம்ம அப்ளிகபிள் பண்ணியே நம்ம சொல்லணும். அதுக்கு அடுத்தது இந்த 7ஆம் பாவக அதிபதி எல்லாம் வந்து எந்த ஒரு பாவகிரகமும் இருக்கக்கூடாது. அதாவது பாவகிரகம்னு சொன்னோம்னா ஒரு பாவகிரகம் இருந்தால் 1/4 மடங்கு தோஷம், 2 பாவகிரகம் இருந்ததுன்னா 1 மடங்கு தோஷம், 3 கிரகம் இருந்தால் 1.5 மடங்கு தோஷம், 4 பாவகிரகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பில்லை. ஜாதகத்தை பார்த்த உடனே 2 பேத்துக்கு அவ்வாறே இருந்ததுன்னா அதை சேர்த்து வைக்கலாம். ஒருவருக்கு இருந்து ஒருவருக்கு இல்லைன்னா அதை சேர்க்கக்கூடாது. இதுக்கு தான் ஆதியில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காரி கரும்பாம்பு இரண்டும் கலசரஸ்தானம் ஏறிட மேவிட பாரியுடன் நாதன் 2 6 8 12 வீழ்ந்துட்டு தாரமே கொடுத்தாலும் ஜாதகர் தனித்தே சிறை இருப்பார்னு சொல்லி பாடியிருக்காங்க. அப்போ வந்து 2 கிரகத்துக்கே சொல்லியிருக்காங்க காரி கரும்பாம்பு. காரினா வந்து சனி, கரும்பாம்புனா ராகு சனி 2 பேரும் 7ஆம் இடத்துல இருந்தாவே திருமணத்துக்கு தோஷத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க. அப்போ இதே மாதிரி அவங்களுக்கும் 7ஆம் இடத்துல வந்து பாவகரங்கள் இருந்தால் தான் அதை சேர்க்கணும். இந்த தோஷ சௌமியத்தில் இது கணக்கு வந்துடுது. இருந்தாலும் மேலோட்டமாக இதை நம்ம பார்த்துக்கணும். மேஜராக வந்து பார்க்க வேண்டியது பெண்ணுக்கு வந்து 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் சௌரியமாக இருக்குதா அப்படின்னா அந்த இடத்துல எந்த கோளும் இல்லாமல் இருக்கணும். ஆணுக்கும் 5ஆம் இடத்துல எந்த கோளும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி பெண்ணுக்கும் 7ல் எந்த கோள்களும் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி ஆணுக்கும் 7ஆம் இடத்துல எந்த கோள்களும் இல்லாமல் இருக்கணும். இது மாதிரிலாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்டதில் எந்த கோளாறுகளும் வராது. ஒரு கிரகம் இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோஷங்களை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ ஆணுக்கு வந்து தோஷங்கள் இல்லாத மாதிரி இருந்தால் தான் அதை நம்ம சேர்க்கணும். யாருக்காவது ஒருத்தருக்கு இருந்தால் தான் அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். 2 பேத்துக்குமே வந்து இல்லாத மாதிரி இருந்து சேர்த்து வச்சிட்டோம்னா அந்த பாவ தோஷம் நம்மளை தான் வந்து தாக்கும். அதனால் தெரிஞ்சால் திருமண பொருத்தம் பார்க்கணும். தெரியலன்னா எம்டிக்கிட்ட போய் பாருங்கன்னு சொல்லி நம்ம விட்டுறணும். நீங்கள் கடாமுடான்னு பார்த்து ஏதாவது ஒரு விளைவுகள் ஏற்பட்டால் அதனுடைய தோஷ பலன்களை வந்து நம்ம குடும்பத்தார் தான் சந்தையினர்கள் தான் நாளைக்கு பின்னாடி சந்திக்கணுங்கிற ஒரு மனசில் வந்து வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து செயல்பாடுகள் வந்து பண்ணணும். காரணம் என்னென்னா அந்த 7ஆம் இடத்துல வந்து இப்போ எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் மிதுன லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு வந்து 8ல் கூட செவ்வாயும் சனி ராகு 3 பேர் இருந்தாங்க. பொருத்தம் பார்க்குறதுக்கு கேட்டாங்க. நான் அதுக்கு பொருத்தம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னு. ஏன் சொந்தக்காரனாக இருந்துக்கிட்டு இது மாதிரி பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்களே? நாங்கள் இவருக்கு கல்யாணம் ஆகாதுங்க, சாமியார் ஜாதகம். நான் சொன்னால் உங்கள் மனைவிக்கும் கோவம் வரும், உங்களுக்கும் கோவம் வரும். நீங்களாம் வந்து கவர்மெண்ட்டில் பெரிய சம்பளத்தில் வேலையில் இருக்கிறீங்க, நான் வந்து எப்படி சொல்லட்டும் அப்படின்னு. சரி இது என்ன தான் உண்மை சொல்லுன்னாரு. ஏதாவது ஒரு சின்ன வீடு செட் பண்ணி அப்படி வேணால் லைஃப் ஓட்டிக்கலாம். இவருக்கு திருமணம் பண்ணி தாலி கட்டி கல்யாணம் பண்ணுற வாழ்க்கை இவருக்கு இல்லைங்க அப்படின்னு. அப்புறம் அவங்க காவேரி பட்டணத்துலேருந்து கிருஷ்ணகிரியில் போய் அங்கே போய் ஒரு 4-5 ஜோசியர்கிட்ட போய் எல்லாம் பார்த்துருக்காங்க. அங்கேயும் பார்த்துருக்காங்க, சேலத்துலேயும் பார்த்துருக்காங்க. ஒரு 5-6 ஜோசியர்கிட்ட பார்த்துட்டு அப்புறம் 5-6 ஜோசியர் வந்து பெரும்பான்மை யார் சொல்கிறாங்களோ அது மாதிரி வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க. கடைசியில் அந்த கல்யாணம் வந்து தாம்பத்தியங்கிறது வைக்கவே இல்லை, முதலிரவே நடக்கலை. 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இன்னைய வரலும் பிரிஞ்சு தான் இருக்காங்க. கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்குது. தீர்வும் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. அந்த பொண்ணு வாழ்கிறாங்கது, இவர் வந்து வேணாங்கிறாரு, இவர் வேணும்னா அவங்க வேணாங்கிறாங்க. இது மாதிரி ஒரு பிரச்சனையில் போய் நிற்கிது. இப்போ இந்த பொருத்தம் பார்த்தவங்களுக்கு என்ன ஒரு 5-6 பேர் பார்த்துருக்காங்கன்னா 5-6 பேத்துக்கு தோஷம் வந்து பிரிஞ்சு போயிட்டு இருக்குது. அப்படி எடுத்துக்கணும். இப்போ இது மாதிரி ஜாதத்துக்கு நம்ம வெளிப்படையாக சொல்லிடலாம். 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கப்பா ஒன்று அப்படி சொல்லலாம். அல்லது ஒரு விதவையை கல்யாணம் பண்ணிக்கோ அது மாதிரி சொல்லலாம். அவங்க அந்த விதவையை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது. 7ஆம் அதிபதி நேசமானதை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் அவர் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் மட்டும் நிறைய ஒரு குழப்பங்கள் வந்துட்டு இருக்குது. இன்னொரு சில குழப்பங்கள் என்னன்னு பார்த்தோம்னா காலபுருஷனுக்கு முதல் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சந்திரன், 2வது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவர் சுக்கிரன். இவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்ததுன்னா அவங்களுக்கு திருமணமே அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்படி நடந்தாலும் அது வந்து 30% தான் அவங்க வாழ்க்கைகள் நடக்கும். அதுக்கு சித்தர் பாடியிருக்கார். ஆரப்பா அம்புலியும் அசுரகுருவும் 7 நிற்க பார்க்க சேர்க்க கூரப்பா கிழவனுக்கு மாலையிட்டு குமரியவள் மதனத்தால் புலரக்கூடி குழந்தையை பெற்றெடுத்து மதனம் கூலிங்கி வீதியில் நடந்து வருவாள் பாரியன்னு போட்டிருக்காங்க. அப்போ சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருந்தால்
அவங்களுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பில்லைன்னு ஆணாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லணும், பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் சொல்லணும். இதுக்கு மெட்ராஸ்லேருந்து ஒருத்தர் கேட்டார், 190 ஜோசியர்கிட்ட வந்து பொருத்தம் பார்த்தேன், நீங்கள் பார்த்த உடனே இது டைவர்ஸ் ஆகிடுச்சா இல்லை டைவர்ஸுக்காக கேட்க வந்தீங்களான்னு கேட்குறீங்க, எப்படி சார் அவங்களுக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியாத உனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால், நம்மளும் ஒன்றும் சிங்கம் புலி கிடையாது. அவங்க கண்ணை கட்டி மறைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த ஜோதிடத்தில் இருக்குது. நான் ஒரு டைம் ஜாதகம் பார்க்கும்போது கிரகம் அங்கே உட்காந்துருக்குது, பார்த்து முடிச்ச உடனே கிரகம் இங்கே வந்து உட்காந்துக்குச்சு. சில நேரம் நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியல. யாரோ ஒருத்தர் பாட்டு பாடினாங்க சினிமாவில், சின்ன இது பெரிய இது ஒன்றும் புரியல, நம்ம கண்ணை நம்மளாலே நம்ப முடியலன்னு சொன்னாங்க. அது மாதிரி அது நடந்திருக்குது. அப்போ அது மாதிரி வரும்போது அப்போ சுக்கிரனும் 7ஆம் காலபுருஷனுக்கு 7 குறைவனும் 4 குறைவனும் சேரும்போது திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து சிறப்பில்லாமல் போயிடுச்சு அப்படிங்கன்னு எடுத்த கணக்கு பின்னாடி நம்ம அதை கொஞ்சம் யூகிச்சு எடுத்தேன். எந்த லக்கணமாக இருந்தாலும் 7ஆம் பாவக அதிபதியும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து இருந்தாலும் டைவர்ஸான்னு கேட்டோம்னா அத்தனை பேரும் டைவர்ஸ்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, கூட இன்னொரு கிரகம் இருந்துருச்சுன்னா அவங்க வந்து வெளிநாட்டில் இது மகளுக்கு மகப்பேருக்காக எங்கள் ஒய்ஃப் வந்து ஒரு 1.5 வருஷம் அங்கே இருந்தது, அதாவது 6வது 7வது மாதத்துலேருந்து பார்த்துக்கிறது, குழந்தை பிறந்து 1 வருஷம் இருந்தது, நான் வந்து அமெரிக்காவில் இருந்து அவங்க இங்கே இருந்தாங்க நாங்கள் அப்படின்னா கணவன் மனைவி பிரித்து வைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த 7க்கு அதிபதியும் சந்திரனும் சேர்ந்திருந்தா அந்த திசா புத்திகள் அந்தரங்கள் வரும்போது இந்த வேலைகளை அது கட்டாயமாக செய்துவிடும். அதனால் குறிப்பாக நான்லாம் வந்து சிம்ம லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதியாகிய சனியும் சந்திரனும் 2 பேரும் மட்டும் தனியாக சேர்ந்திருந்தாலும் 2 பேரும் தனியாக ஒருத்தர் பார்த்தாலும் திருமண பொருத்தம் நான் வந்து அவங்களுக்கு பார்க்க மாட்டேன். இந்த ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் பார்க்க என்னால் முடியாது, அதனால் நீங்கள் வேறு பக்கம் பார்த்துக்காங்கன்னு சொல்லிவிடுவேன். என்ன தான் அதில் குறை இருக்குது அப்படிம்பாரு. நீங்கள் சிரிச்சுக்கிட்டு வரீங்க, சிரிச்சுக்கிட்டே போங்க, என்கிட்ட வந்து அழுதுகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி மடித்து கொடுத்துருவேன். அப்புறம் அதையும் மீறி ஒருத்தர் சொன்னார், இதனால் திருமணங்கிறது வந்து இவங்களுக்கு 2 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், வெளிநாடு மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், இந்த கப்பலில் 6 மாதம் வேலைக்கு போயிட்டு 6 மாதம் வீட்டில் இருக்கிறாங்களா அது மாதிரி மாப்பிள்ளைக்கு கொடுக்கலாம், இது அல்லது நைட்டு வேலை 3 ஷிஃப்டாக பார்க்குற மாப்பிள்ளை கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா பொழப்பு ஓடிக்கும். 2 பேரும் ஒரு ஆசிரியராக இருந்து காலையில் 9:30 மணிக்கு வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்து கணவன் மனைவியோட வாழ்வதற்கான அதிகாரம் உள்ள ஜாதகருக்கு இவங்களை இணைக்கக்கூடாது, இணைச்சிங்கன்னா இது மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் மீறி கல்யாணம் பண்ணவங்க வந்து திருப்பி ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. கல்யாணங்கிறது நம்மக்கிட்ட பார்த்துட்டு போய் 3 மாதம் 6 மாதத்துல கல்யாணம் நடக்கும், ரிசல்ட் சொல்கிறதுக்கு அதுக்கு அடுத்த 6 மாதத்துல ரிசல்ட் வந்துடும், ஜம்முன்னு ரிசல்ட் வந்துருச்சு. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம சந்திரன் வந்து வேகமாக பிரயாணம் பண்ணக்கூடிய கிரகம், அப்போ 7ஆம் பாவக அதிபதி அதை இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்து சொல்லிக்கணும். அதே மாதிரி 7ஆம் பாவக அதிபதியும் ராகுவும் முன்பின் 6:40 பாகைக்குள்ளார இருந்தாலும் அவங்களுக்கு திருமண வகையில் வந்து தோஷங்களை கொடுத்து விடும். அதையும் நம்ம வந்து கவனித்து பார்க்க வேண்டும். ஒரு காரக கிரகத்துக்கு பகை கிரகத்தினுடைய நெருக்கம் வந்து இருக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து பார்க்கணும். அப்போ திருமண பொருத்தங்கிறது பார்க்குறதுனா அதில் நிறைய விதிகள் இருக்குது. அவ்வளோ விதிகளையும் பார்த்து பொருத்தம் பார்த்து சொல்கிறதுங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. ஆனால் மக்கள் கொடுக்குறது 200 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சு தான் வந்து திருமண பொருத்தத்துக்கு கொடுக்குறாங்க. ஜாதகத்துக்கு கொடுக்குறத விட திருமண பொருத்தத்துக்கு அதிகமான காசு கொடுக்கணும். அந்த ஜோதிடரும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதுக்குண்டான பலன்களை சொன்னால் வாழ்க்கையில் வந்து அவங்களுக்கு தோல்வி இல்லாமல் இருக்கும். எல்லாமே இறைவனுடைய கையில் தான், நம்ம கையில் ஒன்றும் இல்லை. வெற்றியும் தோல்வியும் அவன் கையில் தான் இருக்குது. அவர் தான் இறுதியான முடிவை வந்து கொடுக்கக்கூடியவர். அப்போ இந்த திருமண பொருத்தங்கிற சப்ஜெக்டில் வந்து நம்ம இப்போ என்ன சொல்லியிருக்கிறோன்னா, லக்கணம் டு லக்கணம், ராசி டு ராசி, லக்கணாதிபதி டு லக்கணாதிபதி, 7ஆம் அதிபதி டு 7ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி டு 5ஆம் அதிபதி, பெண்ணினுடைய வந்து செவ்வாய்க்கு, ஆணினுடைய சுக்கிரன், இதெல்லாம் வந்து 6, 8, 12 பாதகஸ்தானம் மாரகஸ்தானத்தில் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு 75% ஜோதிடர் வந்து அந்த திருமணத்துக்கு பொருத்தம் சரியாக பண்ணலாம். தோஷ சௌமியத்திலையும் பார்க்கணும், அதுலேயும் வந்து சௌமியம் சரியாக இருந்ததுனாலும் நடக்கக்கூடிய திசா புத்திகளையும் பார்க்கணும். அடுத்து வரக்கூடிய திசை வந்து ஒரே நேரத்தில் 2 பேர்த்துக்கும், ஒருத்தருக்கு 6 ஒருத்தருக்கு 8 நடக்கூடாது, ஒருத்தருக்கு 8 இன்னொருத்தருக்கு 12 நடக்கூடாது. ஒரே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 6 திசை 8 திசை 12 திசை நடந்ததுன்னா அடுத்த எதிராளிக்கு வந்து நடக்கூடிய திசை 5 4 3 11 2 திசை நடக்கணும். கட்டாயமாக அந்த திசை முடிகிறதுக்குள்ளார இவருக்கு 6 8 வரவே கூடாது. அதை மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்த்துட்டிங்கன்னா இந்த திருமண பொருத்தத்தில் பெரிய அளவில் குழப்பங்கள் வராது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் திருமண பொருத்தத்தில் வந்து பார்க்கும்போது இந்த 7ஆம் இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பாவகரங்கள் சொல்லியிருக்கிறோம். 1 கிரகம் 2 கிரகம், அதே மாதிரி 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மாதிரி கிரகம்லாம் இருந்ததுன்னா நம்ம தோஷ பரிகாரங்கள்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அந்த பரிகாரங்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுங்கள், செஞ்சு பாருங்கள், கிடைச்சா வெற்றி, கிடைக்கலனா இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா பரிகாரம் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பரிகாரம் பண்ணோம்னா அவங்க மைண்ட் வந்து பாசிட்டிவ் வந்துடும்.
சரி இந்த கிரகம் ராகு கேதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணியிருக்கிறோம், அப்போ நமக்கு தொந்தரவுகள் பண்ணாது அப்படின்னு மைண்டை பாசிட்டிவ் வைக்கும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பரிகாரங்களும் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். எது மேலே சொல்லணும்? இறைவன் மேலே பாரத்தை போட்டுவிட்டு சொல்லணும். பரிகாரங்கிறது என்னன்னா நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுறோம், ஐயா இந்த கிரகம் இங்கே இருக்குது, இதனால் என் பிள்ளைக்கு இடையூறு வரக்கூடாதுன்னு நம்ம ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஜோசியர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு. அந்த பரிகாரம் பண்ணக்கூடியவர் அவர் 9 நவகிரகத்தையும் எல்லா தேவாதி தேவர்கள்லாம் வரவழைச்சு அதுக்கு முறையான பூஜை புனஸ்காரங்களை செஞ்சு தான் அவரும் வந்து அந்த வேண்டுதலை வைக்கிறார். கெடுறதுக்காக இது வைக்கல. அப்போ வந்து ஒரு 10 ரூபா செலவு பண்ணனா அதுக்குண்டான வேலைகளை அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கு மேலேயும் மீறுறது. வாங்க சார், வாங்க. ஆணையிலே பாலகிருஷ்ணன் ஐயா வந்தது கரூர் மாவட்டமே வந்த மாதிரி. வாங்க, கரூர் மாவட்டமே வந்த மாதிரி. அது மாதிரி இறைவனுடைய அனுகிரகத்தில் வந்து எல்லாமே சரியாக வருதானா? வராது. இப்போ ஏன் வராதுன்னு சொல்லலாம். ஒரு பாவகத்துக்கு எத்தனை டிகிரி? ஒரு பாவகத்துக்கு 30 டிகிரி. 12 பாவத்துக்கு 360 டிகிரி. 360 டிகிரியா? நமக்கு எத்தனை வருது? 366 நாள் வருதா இல்லையா? சாதாரண வருடத்துக்கு 365, லீஃப் வருடத்துக்கு 366 நாள் வருது. இப்போ இந்த 6 எங்கே போச்சு? அப்போ ராசி மானத்தில் பார்த்தீங்கன்னா ஒன்று 5-15 வரும், ஒன்று 4-45 வரும். ராசி மானம்னு சொல்லி ஒன்று வரும் பாருங்கள், ஒவ்வொரு இது பிரகாரம் வரும். அப்போ இதில் வந்து ஒரு 6 பாகை வந்து மாறுது. 6 பாகை வந்து 12 பாவகத்துக்கும் காம்பன்சேட் பண்ணணும். இந்த இதில் தான் வந்து எதையுமே சரியாக வராது. 100ல் 1-2 சறுக்க தான் செய்யும். அது இறைவனுடைய கடாட்சம். அது வந்து ஸ்தம்பிதத்தில் வந்து மாட்டிக்கிச்சு. அந்தாண்டியும் போக மாட்டேங்குது, இந்தாண்டியும் போக மாட்டேங்குது. ஸ்தம்பிதம் என்னென்னா, ஒரு கிரகம் இன்னொரு கிரகமும் போயிட்டு இருக்கும்போது உரசல் ஏற்படும் போது ஏற்படக்கூடியது தான் ஸ்தம்பிதம். அந்த பக்கம் போகாது, இந்த பக்கம் போகாது. ஒரு ஓடையில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பாட்டில் போட்டிருப்பாங்க, அப்படியே அந்த பாலத்துக்கு அந்த பக்கம் வந்துட்டு அது அந்தாண்டியும் போகாது, இந்தாண்டியும் வரையாது, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். 3 நாள் 4 நாள் ஆனாலும் அதுக்கு பேர் தான் ஸ்தம்பிதன் பேர். இப்போ திருமணங்கள் பொருத்தங்களில் வந்து ஆயிரக்கணக்கான ரூல்ஸ்களும் விதிகளும் இருக்கிறதுனால அந்த விதிகள் எல்லாம் வந்து சீர்தூக்கி பார்த்து நம்ம சொல்கிறதுனா அதுக்கான பொருளாதாரமும் நீங்கள் வாங்குங்க, அதுக்கு உண்டான நேரமும் எடுத்துக்கங்க. அவசரப்பட்டுட்டு தடாப்படான்னு சொல்லி திருமண பொருத்தத்தை மட்டும் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதில் நம்ம கவனம் பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ தான் நம்மளும் வெற்றி பெறுவோம், அவங்களும் வெற்றி பெறுவோம். அதுக்கு மேலே ஒரு சக்தியை வந்து காப்பாற்றுறதுக்கு நம்மளும் அவங்க போன பின்னாடி ப்ரே பண்ணிக்கணும். சாயங்காலம் நைட் ஆகி போச்சுன்னா நம்ம ப்ரே பண்ணிக்கணும். என்னென்ன பண்ணிக்கணும்? இன்றைக்கி இவ்வளோ பேத்துக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா, இவங்களுக்கு இது நல்லதாக நடக்கணும். எதெல்லாம் நீங்கள் சொன்னதை தான் நான் சொன்னேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் வந்து பேசுனீங்க, நான் வாய் அசிஸ்டன்ட் டப்பிங் பேசுனது தான் என்னுடைய வேலை. நீங்கள் தான் பண்ணீங்கன்னா இறைவன் மேலே பாரத்தை போட்டிட்டுனா அவர் ஏதோ நமக்கு நல்லது கெட்டதை பண்ணி விட்டுருவார். அதே மாதிரி இந்த ஜோதிடர்களும் படிக்கிறவங்களாம் 3 வருஷம் 6 வருஷம் 5 வருஷம் ஆன உடனே கொஞ்சம் இப்படிலாம் போயிட்டுருக்குறாங்க. இப்படின்னு போகிறாங்கன்னா கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படிலாம் ஒரு பில்டப்பில் போயிட்டுருக்குது. அது என்ன தான் நீங்கள் பண்ணீங்கனாலும் சரி, 12 ஆண்டுகள் குரு ஒரு வட்டம் அடிக்கிறதுக்கு 12 வருடம் ஆகும். 12 ஆண்டுகள் கழித்து தான் தீட்சை கொடுப்பாங்க. குரு வந்து ஜோதிட குரு இல்லை, மொத்தத்திலே வந்து யார்கிட்ட படித்தாலும் ஆதியில் அந்த புத்தர் மகாவீரர்லாம் வந்து கீழே இருந்தாங்களே, அவங்க சீடர்கள் 12 வருடம் அவங்க கூட வந்து பிரயாணம் பண்ணும்போதே யார் வந்து அதில் வந்து எல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்களுக்கு அவங்க வந்து முதல் சீடனாக அவங்களுக்கு வந்து தீட்சை கொடுப்பாங்க. அதே மாதிரி 12 ஆண்டுகள் முழுமை பெறும் வரை அந்த ஜோதிடம் ஆரம்பத்தில் படிக்க வந்தவர் அவங்களோட லைனில் வந்து டச்சிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கணும். 12 ஆண்டு முடிஞ்சிடுச்சுன்னா நமக்கு எல்லா கண்களும் தெரிய ஆரம்பித்து விடும், ஐம்புலன்களும் நமக்கு உணர்வுகளை வந்து கொடுத்து விடும். அதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய ஜாதகம் நீங்கள் பிரகாசமாக ஜொலிக்கலாம், சொல்லலாம். அதுக்கு பின்னாடி நீங்கள் தீட்சை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம தீட்சை கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டோம்னா அப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சால் தானே தீட்சை கொடுக்க முடியும். தெரியாமல் எப்படி போய் தீட்சை கொடுக்குறது? இப்போ நான் வந்து ஒரு 66 பேருக்கு தீட்சை கொடுத்துருக்குறேன், 16 சீல்டு வாங்கியிருக்கிறேன், 6000 ஸ்டூடெண்ட்டை உருவாக்கியிருக்கிறேன். இதில் எப்படி உருவானது? அதெல்லாம் இறைவனும் சேர்ந்து நம்மளோட சப்போர்ட் பண்ணணும். எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. மண்டை மூளையில் வந்து எல்லாம் பாசிட்டிவ் வச்சுருந்தா அங்கே ஊறுற ஊற்றுலாம் நல் ஊற்றுகளாகவே ஊறும். ரைட்டுங்களா? மண்டையில் வந்து மூளையில் வந்து நல்ல ஒரு சிந்தனைகளை வச்சிட்டோம்னா நல்ல ஊற்றுகளாக ஊறும். அந்த ஊற்று எல்லாத்துக்கும் பயன் தர உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த விநாயகா ஜோதிட நிலையம் ஆரம்ப இதுக்கே நாங்கள் வந்துட்டோம். எனக்கு வந்து விநாயகரை ரொம்ப பிடிக்கும்.
விநாயகருடைய ஒரு மந்திரம் இருக்குது. அதை நான் எப்படி கையாண்டேன், என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். ஓம் நமோ ஓம் ஆதி மூலம் பரமகுருவே நம் திரி கணபதி சகல லோகமும் சகல புத்தியும் சர்வசித்தும் எல்லாம் உன் வசமானது போல் சகலமும் எனக்கும் வசியமாக சுவாக. இதை நான் சொல்லிட்டு வந்தேன்னா விநாயகர் நான் சொல்கிறத கேட்டுருவார். நான் என்ன தெரியுமா பண்ணேன், நான் மானிடம் எனக்கு வேணாம், இது நீயே வச்சுக்கணும் அவர்கிட்டே கொடுத்துட்டேன். அவர் சிரிக்கிறார், உன்ன மாதிரி முட்டாள் எவனுமே இல்லைடா அப்படின்னாரு. இருந்துட்டு போகிறேன், நீங்கள் தான் இருக்கிறீங்களே, எனக்கு எப்போ கேள்வி தூக்கி விட்டுற போகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே விநாயகர் சிரித்த சிரிப்புக்கு அளவே இல்லைங்க. சத்தியமாங்க, இதெல்லாம் வந்து சில இதெல்லாம் உணர்வுபூர்வமாக நமக்கு தெரியும். வர வழியில் ஒரு பாட்டியம்மா இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிச்சு. அதே மாதிரி 5 ரோட்டில் ஒரு விசேஷம், நீ கோர்ட்டுக்கு போனேன்னா இது மாதிரி வக்கீல் உன்னை கேள்வி கேட்பற, நீ இப்படி பதில் சொல்லுமான்னு சொல்லுவோம். அதே மாதிரி கேள்வி கேட்டாங்க, பதில் சொல்லி அந்த அம்மா ஜெயிச்சுட்டு வந்துருச்சு. அப்போ குறுக்க வந்தது சொன்னது யார்? தெய்வம். இங்கேயே தான் நடமாடிட்டு இருக்குது. அது பிச்சைக்காரனாக இருக்குதோ, தாடி விட்டுட்டு இருக்குதோ, அது இன் பண்ணிக்கிட்டு இருக்குதோ, எப்படி இருக்குன்னு தெரியாது, எந்த உருவத்தில் வேணாலும் இருக்கும். அதனுடைய சப்போர்ட் நமக்கு இருக்குது. அப்போ அந்த மந்திரம் வந்து எனக்கு காவேரிப்பட்டினம், கரூரில் காவேரிப்பட்டினம் லாட்ஜில் ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்து, இது உருவேற்றி வச்சுக்க, அது பேசும், நீ அதுக்கு பின்னாடி ஜாதகம் படிக்க அங்கே இங்கெல்லாம் எங்கேயும் போகாத, இது ஒன்றே உனக்கு எல்லாமே ஜெயிச்சு கொடுத்துருன்னாரு. ஏன்னா அது வந்து ஒரு வலிமையான மந்திரமாக இருக்கிறனால இது நமக்கு வேண்டாம். யார்கிட்ட இருக்கணுமோ அவங்ககிட்ட இருக்கணும். ஒரு படம் வரும், ஒரு படத்தில் வந்து பாக்யராஜ் ஐயாவும் ரஜினி ஐயாவும் 2 பேர் இருப்பாங்க. இவர் பதவி அவர் எடுத்துக்கவார், அவர் பதவி இவர் எடுத்துக்கவார். கொஞ்ச நேரம் கழித்து இந்த பதவி உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது, இந்த பதவி என்கிட்ட இருக்கிறதுன்னு 2 பேரும் மாற்றிக்கவாங்க. அது என்ன மிஸ்டர் பாரதா, நான் சிவப்பு மனிதனா? அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மன்னன் ஆகிடுவார், அவர் வந்து இதாகிடுவார். அப்புறம் மேலே பார்த்தா நீயே தான் மன்னன் இருக்கணும், ரஜினிகிட்டே அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு இவர் பாக்யராஜா வந்துடுவார். அது மாதிரி தான் நம்ம சில நேரத்தில் சில இதுகளை எடுத்துக்கணும். இதில் என்னன்னா, ஒரு துணி துவைக்கிறவர் வந்து துணியை துவைச்சி காய வச்சு கழுதை மேலே வச்சு கொண்டு வந்து டெலிவரி கொடுக்குறது அவருடைய வேலை. நைட்டில் வந்து அயன் பண்ணி வச்சுட்டு காலையில் வந்து டெலிவரி கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வந்து கழுதைக்கு எல்லாத்துக்குமே சாப்பாடு போட்டுட்ருப்பார். இது மாதிரி பண்ணிகிட்ருக்கிறவர் டெய்லி அந்த துணியெல்லாம் வெளுத்து ரெடி பண்ணிவிட்டு அந்த நாய்க்கும் அந்த கழுதைக்கும் இவருக்கும் உணவு வாங்கிட்டு வந்துடுவார். ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அந்த கழுதைக்கு உணவு வாங்கிட்டு வரல, நாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு இவர் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி படுத்துக்கிட்டார். அன்றைக்கி திருடர்கள் வந்து அந்த துணி மூட்டையை வந்து திருடுறதுக்கு வராங்க. அப்போ வந்து இந்த நாய் வந்து இது நாய் வந்து கழுதைக்கு வந்து தீனி போட்டுவிட்டார், நாய்க்கு வந்து போடலை. அதனால் நாயை வந்து குலைக்க சொல்லுது அந்த கழுதை. நான் வந்து நாய் வந்து நான் குலைக்க முடியாது, உனக்கு சோறு போட்டால் நீ சாப்பிட்டா அந்த ஆள் சாப்பிட்டா அவர் போட்டால் தூங்குறாரு, என்னை கவனிக்க மாட்டார், நான் குலைக்க முடியாதுன்னு சொல்லிடுச்சு. உடனே இந்த கழுதை வந்து கணக்குது திருடனை ஓட்டி விடுறதுக்கு. திருடன் அந்தாண்ட போகிறான், திருப்பி நிற்கிது, திருப்பியும் வருது, அப்புறமும் கணக்குது. உடனே இவன் படுத்துட்டு இருக்கிறவன் அவன் அழுப்பில் தூங்கிட்டு இருக்கிறான். நீ இப்படி மாதிரி கணச்சிட்டு இருந்தால் எப்படி என் தூக்கம் தெரிஞ்சால் நாளைக்கு எப்படி வேலை பார்க்குறதுன்னு பக்கத்தில் இருக்கிற தென்னை மட்டை எடுத்து 4 இழுப்பு இழுத்தான் அந்த கழுதையை. அது வாங்கிட்டு படுத்துக்குச்சு. அப்புறம் திருப்பியும் வந்து அந்த திருடம் போனவன் திருப்பியும் வரான். திருப்பியும் வந்து வரும்போது திருப்பியும் அந்த கழுதை கணிக்குது. உனக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிவிட்டு இன்னும் 2 சாத்து போட்டு சாத்துறான். அப்புறமேலே தான் அது சொல்லிச்சு, நாய் சொல்லிச்சு, யார் யார் வேலையை யார் யார் செய்யணுமோ அவங்கவுங்க செஞ்சால் தான் அது சரி, என் வேலையை நீ செய்யக்கூடாது, உன் வேலையை நான் செய்யக்கூடாது, செஞ்சோம்னா இப்படித்தான் விளைவுகள் ஏற்படும். இது எனக்கு நமக்கு மட்டும் இல்லை, 7 14 உலகத்தில் எத்தனை மனிதர்கள் வாழ்கிறாங்களோ அத்தனை பேர்த்துக்கு இதுதான் பாடம்னு சொல்லி சொன்னார். சரிங்களா? சரி, இந்த அரிய ஒரு இந்த எனக்கு விநாயகர் பெருமானுக்கு பிடிக்கும், அவருடைய மந்திரங்களை பிடிக்கும். அதனால் எடுத்த உடனே அம்மா விநாயகர் மந்திரத்தையும் சொல்லும்போது நான் கொஞ்சம் மெய் மறந்துட்டேன். சரி, இதனால் இந்த விநாயகர் ஜோதிட நிலையங்கிறது வந்து எல்லா ஜோதிட நிலையத்துக்கும் எப்படி எல்லா தெய்வத்துக்கும் விநாயகரை வழிபட்டுட்டு தான் 18ஆம் படியே ஏறுற மாதிரி விநாயகருடைய ஜோதிட நிலையம் தான் நம்பர் 1 அடுத்த ஆண்டு வந்துடும் அப்படின்னு நான் ஆசீர்வாதம் பண்ணி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் சூரியன் ஆர் சுந்தரராஜன், கரூர். என்னுடைய செல் நம்பர் வந்து 944 32 04 002. வாழ்க நலமுடன், வாழ்த்துக்கள். ஐயா சுந்தரராஜன் பிரிஜா அவர்களே, திருமண பொருத்தத்தை பற்றி எப்படி பார்க்கணும், எப்படி செய்யணும், டக்குன்னு வந்த உடனே ஒரு காகிதம் வந்த உடனே பார்த்துட்டு பொருத்தம் இல்லை, இது பொருத்தம் இருக்குது செய்யுங்கன்னு உடனே முடிச்சிடக்கூடாது. திருமண பொருத்தத்தில் எண்ணற்ற விதி இருக்குது, எண்ணற்ற விதிவிலக்கு இருக்குது. திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னோம்னா, சரியாக பார்க்கணும்னாவே அது ஒரு நாள் ஆகும். அந்த திருமண பொருத்தத்தை கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னோம்னா, ஒரு ஆண் ஜாதகத்தை ஒரு பெண் ஜாதகத்தை இணைக்கிறதுக்கு எண்ணற்ற விதிகள் இருக்குது. ஒவ்வொரு விதியும் பார்த்து பார்த்து பொருத்தணும் அப்படின்னோம்னா கஷ்டப்பட்டு நம்மளை பொருத்தம் பார்க்கறதுக்கு விடுறதில்லை. அவங்களே என்ன பண்ணுறாங்க, பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து முடிச்சுக்கிட்டு
இதில் ஒரு பொருத்தம் இருந்தால் பாருங்க, ஒரு முக்கியமான பொருத்தம் யோனி பொருத்தம் ரஜி பொருத்தம் இருந்தால் மட்டும் பார்த்து சொல்லுங்க. நாங்கள் ஏற்கனவே பொண்ணையும் பார்த்துட்டோம் மாப்பிள்ளையும் பார்த்துட்டோம், பேசி முடிச்சிட்டோம். அவனுக்கு எனக்கு பிடிச்சி போச்சு, எங்களுக்கு அவங்கள பிடிச்சி போச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சி போச்சு. நீங்கள் என்னத்துக்கு குறுக்க வந்து நிற்கிறீங்க? ரஜ்ஜை போட்டு பாருங்கள், வேற எதையும் பார்க்காதீங்க. இது கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்ணாலம் படிக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்மளை எதையும் பார்க்கவே விடுறதில்ல அவங்க. நல்லபடியாக பார்த்து நல்லா சொல்கிறோமா இப்படி இருக்குமா அப்படி சொன்னோம்னா அதெல்லாம் நாங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம். எல்லாம் விருப்பப்பாயாயிடுச்சு. ரஜ்ஜு பொறுத்து இருக்குதான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். நாங்கள் ஏற்கனவே ஒரு திட்டம் எடுத்துட்டு பார்த்துட்டு வந்துட்டோம். சரி உங்ககிட்டயே ஒரு கருத்து கேட்கலான்னு தான் வர்றாங்களே தவிர, வர்ற கஸ்டமரெல்லாம் 30-40 ஜோதிடர் பார்த்துக்கிட்டு தான் நம்மகிட்ட வருவாங்க. யாரும் எல்லாத்துக்குமே நம்மளோட தான் அவங்களுக்கு ஜோதிடர் அதிகமாக இருக்குது. நீங்கள் செவ்வாய் தோசை இருக்குதுங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்க. இப்படிலாம் மாற்றி மாற்றி ஒருத்தர் செவ்வாய் தோசை உண்டுங்கிறாங்க, ஒருத்தர் இல்லைங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் செவ்வாய் தோசை தான். அது பிளட்டு இருக்கிறதுனால அந்த காம்பினேஷன் இருந்தால் தான் செட் ஆகும். ஒரு 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தது அப்படின்னா அதே ஜாதகத்தை பொறுத்தினா தான் அவனுடைய பிளட் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும், அவனுடைய தாம்பத்தியம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத கருத்து. ஆனால் செவ்வாய் தோசத்தில் பல்வேறு விதிவிலக்குகள் இருக்குது. இருந்தாலும் கூட அந்த செவ்வாய் தோசை இருக்கிறவங்களும் இல்லாதவங்களை சேர்த்துன்னு வைங்க. அது எனக்கு பார்த்த ஜாதகத்தை விட அவ்வளோ ஒன்றும் சரியாக எனக்கு ஜாதகம் பண்ணல. செவ்வாய் தோசம் இல்லைன்னு விதிவிலக்கை கம்மி பண்ணிக்கிட்டா சேர்த்தணும்னா அது வந்து அவ்வளோ சூட்டபுளாக இருக்க மாட்டேங்குது. ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துருது, இல்லாத குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை கொடுக்குறது, பல்வேறு சூழ்நிலை கொடுக்கறது. செவ்வாய் தோஷம்னு இருந்தால் செவ்வாய் தோசை சேர்த்துனோம்னா அந்த தம்பதியோட வாழ்க்கை நல்லா இருக்குது, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரத்துக்கு இல்லாத இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், செவ்வாய் தோஷமே இல்லை, அதில் பல பேர் சூச்சம் இருக்குது, செவ்வாய் தோஷங்கிறது இல்லை, அதையே பார்த்துட்டு ஒதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலும் பார்க்கும்போது ராகு தோஷம் செவ்வாய் தோஷம், இந்த ராகு தோஷம் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் வந்திருக்குது தவிர இப்போ 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ராகு எது இருந்துன்னு எனக்கு ஒன்றும் புரியல. 7 மொத்த கிரகமே மொத்தம் 7 கிரகம் தான். இப்போ 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ராகுகேது யாரும் பார்க்கல. ராகுகேது தோசை இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணவங்களாம் நல்லா தான் இருக்கிறாங்க, புள்ள குட்டிலாம் பெற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து 7 ராகு இருக்குது, 8 ராகு இருக்குது, 12 ராகுன்னு சொல்லிக்கிட்டு பெரும்பாலான கல்யாணம் இதுலேயே தான் நிற்கிது. செவ்வாய் தோசை 2 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது செவ்வாய் தோசை பெரும்பாலான பொண்ணுங்களுக்கு திருமணம் நடக்காமையே இருக்குது. இதனாலேயே இவங்களுக்கே வாழ்க்கை வெறுத்து போகுது, பெற்றோர்களுக்கு வாழ்க்கை வெறுத்து போகுது. அதனால் வந்து ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு வரும்போது அந்த பொருத்தத்தில் என்ன விஷயம் இருக்குது, முதல்ல ஆயுள் பாவம் நல்லா இருக்குதா, குழந்தை பாவகம் நல்லா இருக்குதா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் சுகம் நல்லா இருக்குமா, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொருள் விருத்தி ஆகுமா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சாம்பத்தியம் நல்லா இருக்குமா, இந்த அமைப்பை நல்லா பொருத்தி பார்க்கணும். 10 பொருத்தம் ஏன் பார்த்தோம் அப்படின்னோம்னா அது 10 பொருத்தம் நட்சத்திரத்தை பொருத்தி பார்க்குறாங்க. அது முன்னோர்கள் வழி வழியாக செஞ்சு அது பழங்காலத்தில் பொருத்தம் பார்த்தாங்க. அந்த காலத்தில் 21 பொருத்தம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பொருத்தம் வந்துச்சு. இப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தா 2 பொருத்தம் 3 பொருத்தம் 5 பொருத்தம் இருந்துச்சு. இப்போ கடைசியில் பார்த்தா 2 1 தான் நிற்குது. அதாவது ரஜ்ஜு பொருத்தம் மட்டும் இருந்தால் பாருங்க நாங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால் 10 பொருத்தம் பார்க்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜாதக அமைப்பு நல்லா இருக்குதா, 2 பேர்த்துக்கும் ஆயுள் நல்லா இருக்குதா, 2 பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் நல்லா இருக்குதா, 2 பேர்த்துக்கு வம்சபுத்தி கொடுக்குற அமைப்பு அவங்களுக்கு இருக்குதா, திருமணத்துக்கு பிறகு செல்வம் சேர்கிற அளவுக்கு அவங்களுக்கு போதிய அமைப்பு அந்த இருக்குதா அவங்க ஜாதக கட்டத்தில். அதனால் ஜாதக கட்டம் பார்க்குறது ரொம்ப முக்கியம், 10 பொருத்தம் பார்க்குறதும் தான் முக்கியம். தவிர எல்லா விஷயத்தையும் திருமண பொருத்தத்தில் எல்லாம் பார்க்கணும். பாவசாமியை பார்க்கணும், கிரக பொருத்தம் பார்க்கணும், நட்சத்திரத்தை பார்க்கணும், தசாபுத்தி அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கணும். தசாபுத்தி சூட்டபுளாக இருந்தாலும் அந்த கல்யாணம் நடக்காது. அது பாட்டுக்கு தசா சந்தியோ இல்லை தசா பொருத்தம் நல்லா இல்லைன்னு வைங்க, தசா சந்தி வந்ததுன்னா அந்த பொருத்தம் போகிறத விட கம்மி இருக்கலாம். தசா சந்தி இருக்கும்போது திருமணத்தை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற புத்தி தசா புத்தி சரியில்லைம்மா, இன்னும் 2 மாதம் கழிச்சு வாங்க, இப்போ தான் பொருத்தம் போட முடியும், இப்போ பொருத்தம் போட முடியும் நல்லா சொல்லிவிடலாம். தசா சந்தி இருக்கும்போது ஒரு பொருத்தம் போட்டு கொடுத்தா அது திருமண வாழ்க்கை டைவர்ஸில் தான் போய் முடியும். நான் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு அமைப்புகளில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லியிருக்கிறேன். ஐயா இது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி விளக்கமான ஒரு கருத்துரை வழங்கியிருக்காரு. அவருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய கருத்துக்களை பின்பற்றி ஜோதிட பொருத்தத்திலே திருமண பொருத்தத்திலே நாமளும் அந்த கருத்துரையை ஏற்று திருமண பொருத்தத்தை நன்றாக பார்த்து ஒரு அமைப்பு அவங்களுக்கு திருப்தியாக ஒரு கஸ்டமருக்கு வழியை கொளுத்தி கொடுக்க வேண்டும். அந்த அமைப்பிலே அந்த கணவன் மனைவி நல்லபடியாக வாழ்க வேண்டும், மணமக்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற அமைப்பிலே நாம் திருமண பொருத்தத்தை சிறப்பாக பார்த்து நாம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு